ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீலுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா மோஸ்ட்லி இதில் வந்து எல்லாமே கவர் ஆகும். இந்த ஸ்டாக் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, இது வந்து பை பண்ணுறதுக்கு ஓரளவுக்காவது தகுதியான ஸ்டாக்கா அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அனாலிசிஸ் வந்து எடுத்திருக்கிறோம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபுல் இன்டெப்த் அனாலிசிஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓவராலாக எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான ஃபார்மேட்டில் ஸ்கோர் பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு 10 பாயிண்ட்டுக்கு எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்கு, இது வந்து ஒர்த்தா இல்லையாங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சிக்கிற அளவுக்கு தான் இந்த டேட்டா எல்லாமே ரொம்ப ஈஸியாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டாடா ஸ்டீல் அப்படின்னாவே ஒரு பிராண்டடான ஐட்டம். இவங்களுடைய ஸ்டீல் செக்டாரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஆசியா அளவில் ப்ரைவேட் கம்பெனி, அதாவது ப்ரைவேட் ஸ்டீல் கம்பெனியில் இவங்க தான் வந்து அதிக அளவில் டெவலப் ஆயிருக்காங்க. 1907 இவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க. எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ், சப் பிராண்ட்ஸும் இருக்குது இவங்களுக்கு. ஸ்டீல் கெப்பாசிட்டி அதிக அளவில் மேனுஃபேக்சர் பண்ணுற பிராண்டில் இவங்களும் ஒன்று தான். இதில் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் காயில்ஸு, சிஆர் காயில்ஸு, லாங் ஒயர் ராட்ஸு, ரீபேர்ஸு, இந்த மாதிரியான ஒயர்ஸு, பேரிங்ஸு, டியூப்ஸ், இது எல்லாமே வந்து இவங்க எல்லா ப்ராடக்ட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்க கிட்டத்தட்ட 20 பிராண்டு கிட்ட இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருப்போம். டாடா எஸ்ட்ரம், டாடா டிஸ்கான், டாடா ஸ்டீலியம், டாடா ஸ்ட்ரக்சரா, டாடா அக்ரிகோ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஸ்டீல் செக்டாரில் டானாக இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஸ்டாக் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சில மெட்ரிசஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே இல்லை, அதாவது இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலுமே மேக்ஸிமம் என்ன இருக்குமோ அதை வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலுக்கு வருவோம். மூலதன முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா 2,46,612 கோடி ரூபாய் இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலு. இந்த டாடா ஸ்டீலுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நான் எடுக்கும்போது 198 ரூபாய். இவங்களுடைய ஹை 224 ரூபாய், லோங்கிறது 150 ரூபாய் இருந்துகிட்டு இருக்கு. சரி, நம்ம டைரெக்டாகவே அனாலிசிஸ்க்குள்ளே போவோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இவங்க இதில் மொத்தமாக வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மெட்ரிசஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த 15ல் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்குது, எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா இது பாஸ் ஆகிருக்கா, அல்லது வந்து நல்ல எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கா, குட் கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாகவும் நம்மளே சொல்லிடலாம். சரி, இதில் நான் எடுத்திருக்கிற டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா நார்மலாக 15% மேலே இருந்துச்சுன்னா குட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் டாடா ஸ்டீலுடைய வேல்யூ 12.9%. எங்கேருந்து சோர்ஸ் எடுத்திருக்கேன்னு முதல் கொண்டு இதில் கொடுத்துருக்கேன். ROCE பார்த்தீங்கன்னா அதுவும் 15க்கு மேலே இருக்கணும். இது வந்து 14 இருக்குது. டெப்ட் ஆன் ஈக்விட்டி, ஒரு நிறுவனத்தில் கடன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. சில நிறுவனங்கள் முக்கால்வாசி கடன்லேயே இருக்கும், 50% கடன்லேயே இருக்கும். சில நிறுவனங்களில் கடன் குறைவாக இருக்கும். இவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா 0.50க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எந்த ரிஸ்க்கும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்களுதுமே பெரிய அளவில் கிடையாது, 0.89% தான். டெப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. கரண்ட் ரேஷியோ எப்பவுமே நார்மலான வேல்யூ 1.5க்கு மேலே இருக்கணும். ஆனால் 0.75% இருக்குது. ஓகேங்களா, இதுதான் கொஞ்சம் வருத்தப்படுற விஷயம் இது வரைக்கும் பார்த்ததில். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் OPM பார்த்தீங்கன்னா 15%க்கு மேலே இருக்கணும். லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 25% எடுத்திருக்கு. ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபைடு. இது வரைக்கும் 5 பாயிண்ட் பார்த்துருக்கோம். 5ல் ஃபஸ்ட்டு ROE வந்து நியூட்ரலான வேல்யூ தான், ROCEயுமே வந்து நியூட்ரலான வேல்யூ தான். அடுத்தது டெப்ட் ஆன் ஈக்விட்டியுமே ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குது. கரண்ட் ரேஷியோ ஏற்றுக்க முடியாது, இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. இது பாயிண்ட்ஸ் எவ்வளோ பாயிண்ட்டுங்கிற கடைசியில் சொல்கிறேன். OPM பொறுத்த வரைக்கும் இது சாட்டிஸ்ஃபைடான லெவலில் தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 10%க்கு மேலே இருக்கணும். ஆனால் இதில் 4.5% தான் இருக்குது. இதுவும் பெரிய அளவில் ஏற்றுக்க முடியாத ஒரு பாயிண்ட் ஆஃப் வேல்யூவில் தான் இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 50%க்கு மேலே இருக்கணும். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 33.19 அப்படிங்கிற வேல்யூவில் இருக்குது. FII ஹோல்டிங் வந்து அப்பப்போ ட்ரெண்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணுங்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக 18%. DII பார்த்தீங்கன்னா 24%, இதுவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும். ஸோ இது இரண்டுமே வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான லெவலில் தான் இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இது எல்லாருமே பார்ப்பாங்க, பாசிட்டிவாக இருக்கணும். இது 20,000 கோடி ரூபாய் வந்து இருக்குது. ஸோ இதுவும் அக்செப்டபிள் ஸ்டேட் தான். அடுத்தது ஏர்னிங் பெர் ஷேர் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத் இருந்துகிட்டு இருக்கணும். 8.65 இருக்குது. ஸோ இதுவும் நார்மல் லெவல். PE ரேஷியோ
20க்கு குறைவாக இருக்கணும். 20க்கும் குறைவாக இருக்குது 15.9. ஸோ 100% சாட்டிஸ்ஃபைடு. புக் வேல்யூ க்ரோ, அதாவது இயர் டு இயர் வந்து க்ரோ ஆகிருக்கணும். 109 ஓவர் வேல்யூவில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே இது வந்து 109 அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபைடு. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1%லேருந்து 5% வரைக்கும் அட்லீஸ்ட் இருக்கணும். இது வந்து 1.86 அப்படிங்கிறதுனால டிவிடெண்ட்டுமே நமக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு சுச்சுவேஷன் தான். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் 3.1 வந்து இருக்குது. இதில் வந்து 3க்கு மேலே இருக்கணும்னா இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் 3.1ங்கிறனால இதுவும் பாஸ். ஸோ உங்களுக்கு கிளியராக இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்திருக்கிற மார்க் எந்த பேசிக்கில் எடுத்திருக்கோம் அப்படின்னா, சப்போஸ் இதில் வந்து 9லிருந்து 10 மார்க் எடுத்துச்சுன்னா எக்ஸலண்ட்டான ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 7 மார்க்கிலிருந்து 8 மார்க் வரைக்கும் எடுத்துச்சு அப்படின்னா ஃபண்டமெண்டலாக ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ட்டு. 5 to 6 அப்படின்னா ஆவரேஜ், 3 to 4 அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடலாம். 0லிருந்து 2 வரைக்கும்னா ரொம்ப ஹை ரிஸ்க்னு அர்த்தம். இது என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, 7லேருந்து 10க்குள்ளே இருந்துச்சுன்னா சாட்டிஸ்ஃபைடான ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்ததுல இதெல்லாம் பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆவரேஜ் அல்லது நியூட்ரல் லெவல், ROCE ஆவரேஜ் அல்லது நியூட்ரல் லெவல் தான். டெப்ட் ஆன் ஈக்விட்டி ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் தான். கரண்ட் ரேஷியோ நான் சொன்ன மாதிரி இது வீக்கு, இதை நம்ம லிஸ்ட்லேயே வச்சுக்க முடியாது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து குட் கண்டிஷனில் தான் இருக்குது. NPM ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்காக தான் இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம், ரொம்ப மோசம் கிடையாது, ரொம்ப ஹையும் கிடையாது. FII DI வந்து குட் கண்டிஷன் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. இயர்னிங் பெர் ஷேருமே பாசிட்டிவாக இருக்குது. PE ரேஷியோ அட்ராக்டிவாக தான் இருக்குது. புக் வேல்யூ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு குட் கண்டிஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து பார்டர் லைனில் தான் இருக்குது. ஸோ இதில் ஸ்ட்ராங்கான லெவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஓவரால் ஃபண்டமெண்டல் ரேட்டிங் வந்து நம்ம இதில் பார்க்குறோம். ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10க்கு 7 எடுக்குது. அண்ட் இதில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து 10க்கு 6 தான் வாங்கியிருக்காங்க. வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 எடுத்திருக்கு. கேஷ் ஃப்ளோ 10க்கு 8. ஷேர் ஹோல்டிங் குவாலிட்டி சேம் 10க்கு 7. ஓரளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்கோர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.2% எடுத்திருக்கு. இந்த டாடா ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் நல்ல பிராண்டு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காம்படேட்டர்ஸும் இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JSW ஸ்டீலு, செயிலு, ஜிந்தல் இது எல்லாமே இருக்காங்க. ஆனாலுமே JSW உடைய மார்க்கெட் கேபிட்டல் 3,14,000 கோடி. டாடா ஸ்டீலுடைய மார்க்கெட் கேபிட்டல் 2,48,000 கோடி. அதாவது மார்க்கெட் கேபிட்டலில் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது JSW ஸ்டீல் தான். டாடா ஸ்டீல் 2ஆம் இடத்துல இருக்கு. ஆனால் பிராண்டர் ரொம்ப நாளாகவே இவங்க தக்க வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவானது இதில் இருக்கு. சரி, இவங்களுடைய ஓவரால் ரேட்டிங் ஸ்கோர் நம்ம பார்த்துட்டோம். 10க்கு 7.2. ஸோ நம்ம அந்த ரேட்டிங் வேல்யூவில் வச்சு இப்போ உங்களுக்கு காட்டிடுறேன். ரேட்டிங் வேல்யூவில் வச்சு பார்த்தீங்கன்னா 7லிருந்து 8 வரைக்கும் இருந்துச்சுன்னா என்னென்னு அர்த்தம்? குட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலாக ஹெல்த்தியாக தான் இருக்குது இந்த கம்பெனி அப்படிங்கிறது என்னுடைய ஓன் ஒப்பீனியன் மட்டும்தான். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே கிரியேட் செய்யப்பட்டிருக்கு. எந்த ஒரு பங்கையும் வாங்குங்கன்னோ வித்துருங்கன்னோ சொல்கிறதுக்கான வீடியோ இது கிடையாது. நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசரும் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸும் என்னால் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கான மெட்ரிக்ஸஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபண்டமெண்டலாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹெல்த்தின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து எதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது, எதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லைங்களா? வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டிங் மார்ஜின் 24.9 இருக்குது 5 இயர்ஸில். இது வந்து அடுத்ததாக எடுக்கப்பட்ட டேட்டா தான். ஸோ 5 வருஷத்தில் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது இது கம்பெனியோட ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். கம்பெனியுடைய எஃபிஷியன்ட் கேஷ் கன்வர்ஷனுமே நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கம்பெனியுடைய கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் பக்காவாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த்து. இதனுடைய ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கடைசி 3 வருடங்களில் ப்ராஃபிட் ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. 3.04% தான் இருக்குது. கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா புவர் ரெவென்யூ க்ரோத் இதுதான் இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் 0.75% தான். இந்த ரெண்டு தான் வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நெகட்டிவான விஷயமா படுது. எந்த ஒரு பங்கை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலுமே ஓன் அனாலிசிஸ் பண்ணுங்கள். இது வந்து இதில் இருக்கிறத எடுத்தோடனே எல்லாமே குட் ஸ்ட்ரென்த்து நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் நீங்களும் இன்னொரு 10-15 இன்னும் நிறைய மெட்ரிக்ஸஸ் இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு தான் ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஐடியா எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நான் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இதை வாங்குறேன் அப்படிங்கிறது தவறான முடிவு. எந்த ஒரு பங்கையுமே நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வெஸ்ட். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.